ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா படம். எல்லாரும் வந்து பாருங்க. லவ் மூவி அம்பிகாபதி மாதிரி இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பழைய தனுஷை பார்க்கலாம். தனுஷ் ஃபேன் எல்லாம் வந்து பாருங்க. டப்பிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் சூப்பராக நடிச்சிருந்தாரு. தனுஷும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது இந்த படத்தில். அவரோட மியூசிக்குமே சூப்பராக இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரியே இந்த படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அம்பிகாபதி மாதிரியே தான் இந்த படம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இருக்குது. அந்த படத்துலேயே இருந்துருவார், இதுலேயே இறந்துருவார். பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல பிரகாஷ் ராஜோரோட நல்ல காமெடி, அவங்க ஃப்ரெண்டும் இருப்பாங்க தனுஷ்க்கு, அது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. லவ் 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 பற்றி இருக்கவங்க, லவ் பண்ணுறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் கனெக்ட் ஆகாது. இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்கும். தனுஷ் ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு. லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். இது ஜாலியாக பார்க்கலாம் அந்த படம் வந்து. உண்மையிலே எனக்கு பிடிச்சது ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி ஆக்சுவலி வந்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த்தான லவ் அவங்களுக்குள்ள லவ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு செகண்ட் ஹாஃபில் வரும்போது. மற்றபடி வந்து தனுஷோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்தது. ரொம்ப இன்டென்ஸான ஒரு டாக்ஸிக்கான கயா பர்ஃபார்ம் பண்ணோம். அவர் வந்து அந்த அளவுக்கு அது பயங்கரமாக பண்ணியாது. எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் அவருக்கே நம்ம அவர் பார்த்தோன்னே பாவப்படுற மாதிரி கொஞ்சம் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் அவரே அந்த டாக்ஸிக்கான கயா இருந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து அவர் நம்மளே பாவப்படுற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும். இருந்தாலுமே அவர் பண்ணுற தப்புகள் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு போய் முடியுது, லைஃப்பில் எந்த ரீச் பண்ணுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதில் கிருத்தி சொன்னோன்னு உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷனலாக பயங்கரமாக ரெண்டு பேருமே பயங்கரமாக போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். நீங்கள் பார்க்கும்போது இந்த இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற யாரும் இந்த ரோல் பண்ண முடியாது எனக்கு தோணுச்சு பர்சனலாக. கண்மை வந்து திரும்ப வந்து ஒரு லவ் எப்படி வந்து ஒரு பசங்களை ஹர்ட் பண்ணுது, அது பொண்ணுங்களுக்கு அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க எப்படி லவ்வை பார்க்குறாங்க, அதெல்லாமே இருக்குது. திரும்ப எண்டில் தனுஷோட நரேஷன் வந்து திரும்ப ஒரு மாஸ்டர் பீஸ். அது போக பின்னாடி ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் தான். கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில் வந்து. அதே மாதிரி பேசியிருக்காங்க. அது என்னன்றது எல்லாரும் மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குது படம். என்னன்னா எமோஷ்னல் லவ் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா கன்வே பண்ணுறாங்க. ஒரு ஆள் இவ்வளோ தூரம் லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணுறாங்கண்ணா. இல்லை, அம்பிகாபதியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. காமெடியெலாம் அதில் பெருசாக இல்லைண்ணா, ரொம்ப எமோஷ்னலாக மட்டும்தான் இருந்துச்சு படம். ஒன் சைட் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும்ண்ணா. மியூசிக் சூப்பராக இருந்துச்சுண்ணா. மியூசிக் சூப்பராக, ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பராக இருந்துச்சு. சன் டேடோட காம்போ சூப்பராக இருந்துச்சுண்ணா. டப்பிங் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுண்ணா. இல்லை, அதோட வேர்ல்டில் இருக்கிற படம். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான் ஆக்சுவலி. அதே கதையாக இருக்காது. அதோட கோர் எமோஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க. ஒரு டாக்ஸிக்காக ஒரு துரத்தி லவ் பண்ணுற ஒருத்தவன் ஒரு பொண்ணு வேணான்னு சொல்கிறா. அவள் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன, அந்த பையன் வந்து அதனால் எந்த அளவுக்கு லைஃப் எதனால் அவனுக்கு பாதிக்கப்படுது என்னென்ன, அந்த மாதிரி ஒரு கோர் பிளாட்டு. ஆனால் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அம்பிகாபதி வந்து அது வேறு மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும், இது வேறு மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும். இதில் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் தனுஷோட பர்ஃபார்ம். அம்பிகாபதியில் கொஞ்சம் லைட்டரான டோனில் ஒரு சிலது போகும். இல்லை ரொம்ப இன்டென்ஷனாக அவர் பண்ணுற முடிவுகள்லாம் டிசிஷன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாலுமே யாரோ ஒரு அந்த மாதிரி ரோலை வந்து அது நம்ம நம்ப வைக்கணும் ஸ்க்ரீனில். அது நம்ப வச்சிருக்காரு தனுஷ். அதான் சொன்னால் பிரகாஷ் ராஜ் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலி வந்து. அதுதான் என்னோட ஒரு இதுவே. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மான் பிரிஸ்டார் ஆக்சுவலி. ஏஆர் ரஹ்மான் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு வந்து பாருங்கள் ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காருன்னு. நீங்கள் ஹிந்தியில் இந்த படம் பார்த்தாலும் சரி, தமிழில் இந்த படம் சொல்லி ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ் பிஜிஎம் எதுவுமே நீங்கள் ஹிந்தியில் நல்லா இருக்குது, தமிழில் நல்லா இருக்குது, ரெண்டுத்துலேயுமே பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காரு. தமிழ்லேயுமே அந்த சாங்ஸ் லிரிக்ஸ் ஆகட்டும், அந்த அவங்க சூஸ் பண்ண சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. டப்பிங் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. இந்த டபுள் தமிழ் ஹிந்தி படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கும். ஏன் அது ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணல, டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து. அது வந்து பைலிங்குவலாக எடுக்கல இந்த படம் ஆக்சுவலி. பைலிங்குவலாக எடுக்கல. அவங்க என்ன டப்பிங் பண்ண ஹிந்தி படத்தை தமிழில் அவங்க டப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போனா அப்படி தான் ஃபீல் ஆகும். நீங்கள் ஹாலிவுட் படம் பார்த்தாலும் அதே ஃபீல் தான் இருக்கும். அவங்க ஒன்றும் பைலிங்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்துன்னா மேபி வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். மேபி வந்து அதனால பிரச்சனை இல்லை. விஎஃப்எக்ஸ் இந்த ஏர்ஃபோர்ஸ் விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இந்த அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. கன்வே பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, அதே லவ் ஃபீல் படம்.
ஆமாம், பார்த்த ஃபீல்லாம் இல்லை, வேறு கதை, வேறு வேரியேஷன் தான். அதே கான்செப்ட்டு, அதே லவ் ஃபீலு, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி, வேறு ஸ்கிரிப்டோட நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னா கனெக்ட் பண்ண ஒன் சைட் லவ்க்கு கனெக்ட் ஆகலாம். பட் நீங்கள் கனெக்ட் பண்ணிலாம் பார்க்க வேணாம். நீங்கள் 2 ஹவர் உள்ளே போய் தியேட்டரில் மூவியை பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வெளில வரலாம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸு நல்லாயிருக்கும். ஆனால் எப்பயுமே அதில் ஹீரோஸ் ஆவார், இதில் ஹீரோயின் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஹீரோயினும் செத்துடுறாங்க. அந்த மாதிரி அதுதான் நாங்கள் ட்விஸ்ட்டு. நாங்களும் நினச்சோம் இதுலேயும் தனுஷ் செத்துருவாரா அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் ஹீரோயினும் இதில் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. எங்களை படத்தை பிடிக்க வச்சது அந்த லாஸ்ட்டில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஹீரோயின் வந்து அவங்க பண்ணதை உணர்ந்து லாஸ்ட்டில் அவங்களும் சாவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆச்சு படத்துக்கு. இல்லை டயலாக்லாம் பர்ஃபெக்டாக எனக்கு பார்க்க தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது, ஹிந்தி படம் மாதிரியே இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற சாங்ஸ் வேணால் டப்டு மாதிரி தெரிஞ்சுது, மற்றபடி படம்லாம் கரெக்டாக தான். எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படம். எனக்கு ராஞ்சன அளவுக்கு இல்லை. அதை முதல்ல அந்த படத்தை மைண்டில் வைக்காமல் பார்த்தாங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப கவித்துவமாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு காதல் கதை கொடுக்க, ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வயலண்டிக்காக தான் இருந்தது. அது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு அது கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோன்னு தெரில. அதனால் ஒரு தனுஷ் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ஒரு இட்லி கடை மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ படமே அப்படி தான். அந்த படம் என்ன ஒரு கனெக்ட் சொல்லிச்சோ அதே தான் இது. அதில் வந்து தனுஷ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அதில் வந்து வேறு விதமான ஒரு கேரக்டர், இதில் வயலண்டிக்கான கேரக்டர், அவ்வளோதான் சேஞ்சு. அதில் ஹீரோயின் என்ன மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயுமே. ஸோ பெருசாக மாற்றம்லாம் இல்லை, ஆளுங்க தான் மாறி இருப்பாங்க. அது சொல்கிறேன். அதையும் தாண்டி இதில் ஒரு கவித்துவமாக அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்திலலாம் லவ் ஸ்டோரி திடீர்னு ஒரு பொயட்டிக்காக கொடுக்குறோன்னு, அது ஒரு பொயட்டிக்காக கொடுக்கணுன்னா நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆத்மார்த்தமான காதல், அந்த ஆத்மார்த்தமான காதல் அதுவாக நம்மளுக்கு நடக்கணும். அந்த மேஜிக்கு அது அதில் நடந்துச்சு, இதில் நடக்கல. அம்பிகாபதியில் நடந்துச்சு. அவரோட இறப்பு கூட ரொம்ப கவித்துவமாக இருக்கும், பொயட்டிக்காக இருக்கும். இதில் வந்துட்டு படத்தை முடிக்கினா நாங்கள் வெளில போயிடுவோன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். எதுவுமே ஆகல. கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தி டைலாக போட்டுட்டு தமிழில் மாற்றி கொடுன்னு இருப்பாங்க போல் டப்பிங். அப்போது அது அப்படியே வந்தது அப்படியே பேசியிருக்காங்க. ராஜா இதெல்லாம், அதாவது பையனுக்கு வந்து ஐயாலாம் வருது, என்ன கர்மம். இதில் ஹிந்தி இவனுங்க இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவன் நெஞ்சிலன்றான், இது ஸ்டொமக்குன்னு காட்டுது. ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே கேவலமாக இருக்குது. ஸோ எதுவுமே அவங்க என்னென்னா பேருக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெருசாக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் இசை காவியம்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.